அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரியான். ஒரு டேஸ்ட்டான முட்டை கறி வந்து செய்யணும், அதுவும் இது முட்டை கறியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். என்னடா ரெசிபி போடுற அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காட்டிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி யோசிக்கவானே. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எங்களோட டிக்டாக் பேஜ் தான். இதில் லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் தரேன், கட்டாயமாக எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயும் நான் நிறைய அப்டேட் போடுறேன். ஸோ உங்களுக்கு அதுலேயும் எந்த பேஜை பார்த்து கொள்ளையிலும் இன்ஷா அல்லாஹ். எங்கள்கிட்ட நிறைய சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாத்தையுமே நான் இதை வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கமெண்ட் பாக்ஸில் எல்லாத்தோட லிங்க்கையுமே ஷேர் பண்ணுறேன். விருப்பமானவங்க ஜாயின் ஆகி எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று தாங்க இன்ஷா அல்லாஹ். எங்கள்கிட்ட டோட்டலாகவே 4 சோஷியல் மீடியா இருக்குது. ஒன்று டிக்டாக், இன்னொன்று இன்ஸ்டாகிராம், இன்னொன்று வாட்ஸ்அப் சேனல், இன்னொன்று யூடியூப். இந்த 4லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. நிறைய பேருக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி எடுக்கிறேன்னு தெரியா, அதனால தான் நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் ஆகி பார்த்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு எங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே. அதே மாதிரி யூடியூப்பில் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுவோம். அதுலேயும் உங்களுக்கு லிங்க்கை டச் பண்ணி எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளையிலும். அதே மாதிரி எங்களோட யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் எங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்தோட லிங்க்ஸையுமே வச்சு தான் நிற்கிறோம். அதுலேயும் உங்களுக்கு டச் பண்ணி எங்களோட சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கொள்ளையிலும் இன்ஷா அல்லாஹ். மிச்ச நேரம் பேசிட்டேன் அப்படின்னு சரி நினைக்கிறேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம். நாங்கள் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து எங்களோட மகளுக்கு நான் இந்த மாதிரி வெள்ளனைக்கு ஆட்டுப்பால் வாங்குகிறேன். அப்போ வெள்ளக்காட்டிலையுமே ஆட்டுப்பால் வந்ததுக்கு போகிற அதை எடுத்து சூடாக்கி வச்சுட்டு தான் மகளுக்கு மற்ற வேலை எல்லாத்தையும் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ அன்றைக்கும் அப்படி தான் ஆட்டுப்பால் வந்துருந்துச்சு. அப்போ அதை சூடாக்கி வச்சுட்டு அடுத்த வேலையில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூடாக்க போட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக தேயிலை தூள் போட்டுக்கொண்டேன். அதுக்கு சாயம் வர அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அந்த வாசம் தன்மை போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சீனியம் போட்டு அதை சூடாக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி மற்றது வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். இப்போ இந்த பால் எல்லாத்தையுமே கொதித்து வச்ச போக்கில் கிட்டவே நின்று கொள்ளணும், இல்லாட்டி கன்சியூமேட்டர் நேரத்தில் எல்லாத்தையுமே கொட்டிடும். அப்போ கிட்டே நின்று அதையும் ஆஃப் பண்ணி அதை சைடாக்கி ஆற வச்சுட்டு முட்டைக்கறி செய்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வெட்டிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி தான் ரெடியாக இருப்பேன். இது எல்லாத்தையுமே கட் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் உங்களோட பேசுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் தேவைப்படுது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணி ஒரே கேட்பாங்க, வெயிட் லாஸ் ட்ரிங்க் தேடித்தாங்களே அப்படின்னு சொல்லி. நானும் நிறைய தேடிட்டேன், எனக்கு பெருசாக கிடைக்கல. ட்ரிங்க் மாதிரி என்ன சரி இருந்தால் நல்லம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறேன். அப்படி உங்களுக்கு என்ன சரி ட்ரிங்க் தெரியும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதோடு நாங்கள் இப்போ யூடியூப் தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு, ஒரு வருஷமும் ஒரு 2-3 நாள் அந்த மாதிரி ஆகுது. எனக்கு இன்னும் உங்கள்கிட்ட இருந்து நிறைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்து அந்த சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏழுமான சப்போர்ட் எல்லாத்தையுமே எங்களுக்கு தாங்க. எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எப்பயும் போல் நான் சொல்கிற மாதிரி தான் எங்களோட வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் எங்களோட சேனலை நீங்கள் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் ஒன்றும் தரையிலும் இன்ஷா அல்லாஹ். எப்பயும் எங்களோட வீடியோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கான பலனும் உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சி கொண்டு தான் நிற்குது. பட் இன்னும் நான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். ஸோ அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏழுமான சப்போர்ட் எல்லாத்தையுமே எங்களுக்கு தாங்க இன்ஷா அல்லாஹ். பேசி அரைவாசி வெட்டி முடிச்சிட்டேன். தக்காளிக்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசாக தான் வெட்டி கொண்டேன். அது எல்லாத்தையுமே அரைச்செடுக்கணும் அப்படின்னு சொல்லி. வெங்காயம் வெட்ட போக்கில் நல்லா சிறுசாகவே வெட்டி கொண்டால் இந்த கறிக்கு மிச்சம் டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ அதனால நீங்களுமே நல்லா சிறுசாக வெட்டிக்கோங்க. பச்சை கச்சிக்காய் 3 எடுத்து அதை நேர் வாக்கில் கீறி மட்டும் விட்டுட்டேன், வேற ஒன்றும் செய்யலை. அதோட தக்காளிக்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாத்தையுமே ஒன்றுக்கு போட்டு நான் இந்த மாதிரி பிளெண்டர் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ கறிக்கு தேவையானது எல்லாத்தையுமே வெட்டியாச்சு. இப்போ முட்டை எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்றைக்கு ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறேன். அந்த 4 முட்டையுமே ஃபஸ்ட்டு குடச்சி ஊற்றிக்கொள்ளுவோம் ஒரு சட்டிக்குள்ளே.
4 முட்டையும் உடைச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளும், ஒரு இதுவும் இல்லாமல். அது மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சளும் கொஞ்சம் போல் உப்பு, தேவையான அளவு உப்பையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு வேணும்னா இதோட கொஞ்சம் மிளகுத்தூளும் எட் பண்ணி கொள்ளையிலும். நான் இதுக்கு மிளகுத்தூள் எதுவுமே எட் பண்ணலை, இது ரெண்டும் போதும் அப்படின்னு சொல்லி அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு இந்த மாதிரி ஒரு கப் ஒன்று எடுத்து அது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக தடவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் முட்டையை ஊற்றி நாங்கள் அவிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கலண்டு வரும். அதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி செய்கிறேன். உங்கள்கிட்ட இப்படி டிசைன் இல்லாமல் பிளேனாக இருந்துச்சுன்னு சொன்னால் மிச்சமே அதை யூஸ் பண்ணிக்கொள்ள பாருங்கள். என்கிட்ட அப்படி ஒன்று இருக்கல அப்படின்றதுக்காக நான் இப்படி ஒன்று யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். முட்டை அந்த மாதிரி ஒரு கப் ஒன்றில் போடுறது பிறகு இப்போ அவிச்சிடத்துக்கு வச்சதான் ரெடி ஆகிற. தண்ணியை இந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மூடி விட்றேன். என்னோட மகளுக்கு இந்த முட்டை கறி உரப்பாய்க்கும் அப்படின்றதுக்காக அவൾക്ക് வேறு ஒரு முட்டையுண்டு அதை தண்ணிக்குள்ளேயே நான் போட்டுவிட்டு நான் வெந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் ஹை ஃப்ளேமில் விட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வெந்து வந்துடும். அது நல்லா வெந்திக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பிக் கொண்டு குத்தி பார்த்திங்கன்னா அது ஒரு ஈரப்பசை இல்லாமல் அழகாக வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா வெந்துட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படியே உங்களுக்கு செக் பண்ணால் தெரியும் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது அழகாக வெந்து வந்துடும். இப்போ வெந்த முட்டை எங்களுக்கு உடனே அதை எடுத்து வெட்டி கொலையலாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு கலட்டினோம் அப்படின்னு சொன்னால் தான் ஈஸியாக வரும். அப்போ அதை ஆறுற கெப்பில் நாங்கள் இங்கெல்லாம் மசாலாவெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஊற்றி கொண்டேன் சட்டி கொண்டு வச்சு. இந்த கறிக்கு கொஞ்சம் தேங்காய் கூடுதலாக தான் தேவைப்படும். உங்களுக்கு நீங்கள் குறவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு தாராளமாக குறவாக யூஸ் பண்ணிக்கொள்ளே. மேலும் நான் இடையே கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் ஊற்றி கடுகு பொரியை போட்டுட்டு கருவேப்பட்டை அதோட ரம்ப எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு இதோட வேண்டாம் சீரகமும் எட் பண்ணி கொள்ளையிலும். நான் இன்றைக்கி சீரகம் எட் பண்ணலை. அது நல்லா பொரிப்பட்டு வரப்போக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சுக்கிற 2 வெங்காயத்தையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதையுமே நல்லா வதங்கிடுவோம். நாங்கள் இப்போவுமே வெங்காயம் வதங்கூட போக்குள்ள உப்பு போட்டு வதங்கிடுவோம். பட் நீங்கள் இதுக்கு அப்படி செய்யாதீங்க, அது நல்லாவே தானாக வதங்கி வர அளவுக்கு பேசாமல் விட்டுருங்க. வெங்காயம் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக வெட்டிக்கிற சுட்டி அது டக்குன்னு வதங்கி வந்துடும். அப்போ இந்த மாதிரி 3ல் 1 பங்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற தக்காளிக்காய் பேஸ்ட்டை வந்து நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்வோம். இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டுருவோம். இதை மூடியெல்லாம் போட்டு மூட வேணும், சும்மா நார்மலாக அப்படியே வதங்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மசாலாண்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடும். பச்சை வாசனையெல்லாம் அப்படியே கொஞ்சம் பெய்து கொண்டிருக்க போக்குள்ள கொஞ்சோண்டு மஞ்சளும் தேவையான அளவு உப்பையும் போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. அதுவும் நல்லா பச்சை வாசனை எல்லாம் பேய்த்து நல்லா வதங்கி வரப்போக்கில் அடுத்தது தான் நாங்கள் பார்ப்போம். இது ஒரு பக்கம் நல்லா வதங்கி வர கேப்பில் நாங்கள் முட்டையை வெட்டி எடுத்துக்கொள்வோம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் முட்டையை இதில் சேர்க்கணும். அப்போ முட்டையை ஃபஸ்ட்டுக்கு வெட்டுறதுக்கு ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே சும்மா நார்மலாக கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அப்போ முட்டை ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ முட்டையும் நல்லா ஆறிக்குது அப்படின்றதுனால கலட்டுறதுக்கும் லேஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி ஓரமெல்லாம் இப்படி கீறிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ இங்கே நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனை எல்லாம் பேய்த்துட்டு அப்போ பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு போகிறோம் நாங்கள் வெட்டி வச்சுக்கிற அந்த பச்சை கொச்சிக்காயும் சேர்த்து இன்னும் ஒரு கிளறி விட்டுட்டு அதையுமே நாங்கள் தாக்கி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 கரண்டி மாதிரிக்கு சரக்குத்தூள் போட்டுட்டு 1.5 கரண்டி மிளகுத்தூளும் போட்டு அதையுமே நல்லா பெரட்டி எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூளை எட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்தளவு மிளகுத்தூள் உரப்பு கணக்கான மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் அதை எட் பண்ணிக்கொண்டு எனக்கு போதுமாக இருந்துச்சு. மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நாங்கள் 1 கப் தண்ணி ஊற்றி கொண்டேன். அதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கொள்ளையில் நல்லா ஆணம் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் குறைவா வேணும் அப்படின்னு சொன்னால் நான் காட்டின மாதிரி 1 கப் உங்களுக்கு ஊற்றி கொண்டாலே போதுமேக்கு. கொஞ்சம் நல்லா கலரண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 1/2 கரண்டி மாதிரிக்கு நான் கொச்சிக்கத்தூளையும் சேர்த்து கொண்டேன். அதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா நாங்கள் கொதிக்க விடுவோம். கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சுட்டு நாங்கள் அதை மூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் ஓரமெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிற முட்டையை நாங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு தட்டினேன். வரவே இல்லை, கஷ்டமாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே நேர்கோடுகளை போட்டு சும்மா லைட்டாக கலட்டி பார்த்தேன். அடியில் நல்லாவே ஒட்டி பட்டிருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி டிசைன் கப் எடுத்திருந்ததுனால எங்களோட முட்டை எல்லாமே அடியில் நல்லாவே தங்கி நின்றுட்டு. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் இல்லாமல் சும்மா நார்மலாக பிளெயின் கப் நான் சொன்ன மாதிரி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி முட்டையெல்லாம் ஒட்டாமல் ஈஸியாக கலண்டு வந்துடும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா.
இந்த மாதிரி எல்லா முட்டையுமே எடுத்ததுக்கு போகிறோம். இந்த அடியில் தங்கி நிந்திக்கிற எல்லாத்தையுமே நல்லா வலித்து வேற எடுத்து வச்சுக்கொள்வோம். அதேமாரி நாங்கள் முட்டைக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் திக்காக கறி வரும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே சும்மா பாக்ஸ் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இன்னொரு அளவு பெரிய துண்டாக தான் நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சின்ன துண்டுகள் வேணும்னு சொன்னால் அந்த மாதிரியும் கட் பண்ணி கொள்ளையிலும். நான் மிச்சம் சின்ன துண்டாக கட் பண்ணல. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த நான் கறியில் போட்டு கிளற போக்குள்ள துண்டு துண்டாக உடஞ்சிரும் அப்படின்றதுக்காக இந்த அளவு போதும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில், விருப்பமான டிசைனில், விருப்பமான அளவுகளில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலான்னு சொல்லி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சும்மா வேறு லெவலில் கறி வந்திக்குது. இந்த டைமில் நீங்கள் உப்பு கணக்காய்க்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சுக்கிற எல்லா முட்டையுமே நல்லா போட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். முட்டை போட போக்கோல கொஞ்சம் அடுப்பு லோ ஹீட்டில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் கிளறி விடுங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக மற்ற கறிகள் மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் முட்டை எல்லாமே துண்டு துண்டாக உடஞ்சி போய்த்துரும். அப்போ அந்த மாதிரி வந்தால் அந்த கறியும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அப்போ மேலால் கரண்டி வர மாதிரி கொஞ்சம் லேசாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி மூடி ஒரு 2 நிமிஷம் மாதிரி லோ ஹீட்லேயே வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா முட்டைக்குள்ளே எல்லா மசாலாவும் இறங்கி சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், தேங்காய் எல்லாம் பிரிஞ்சு எப்படி சும்மா பார்க்கக்குள்ளே வாய் விடுறதானே அந்த மாதிரி வந்துக்குது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து நீங்கள் வெறும் சோத்தோடு திண்டாலுமே கூட அவ்வளோ டேஸ்ட்டாகிக்கும். கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே அன்றைக்கு ஒரு கறி மட்டும்தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டுமே போதும் இருந்துச்சு எனக்கு. அப்போ அதையுமே நான் சோத்தோடு வச்சு திண்டேன். ராவைக்கு அதுக்கு போகிற சப்பாத்தி சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணினேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு முட்டைக்குள்ளே மசாலாவெல்லாம் இறங்கி சும்மா வேறு லெவலில் கறி வந்திக்குது அப்படின்னு சொல்லி. நைட்டுக்கு சப்பாத்தி சுடுவோம்னு சொல்லி நேரத்தோட பிளான் பண்ணியிருந்த மாதிரி சப்பாத்தி சுடுறதுக்கு தான் இப்போ மாவெல்லாம் பிசைஞ்சு சப்பாத்தி தட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ அதில் ரெசிபி எதுவுமே நான் ஷூட் பண்ணலை. இன்னொரு டைமுக்கு கிளியராக நாங்கள் அந்த ரெசிப்பியை வேறையாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி எல்லாம் சுடுறதுக்கு தேங்காய் எல்லாம் மேலால் பூசி விட்டுட்டு அப்புறம் ஒன்றா சுட்டு கொண்டிருந்தேன். சப்பாத்தியில் ஸ்பெஷலே அது நல்லா பொங்கி வாரத்தில் தான் நிற்குது. அப்போ இந்த மாதிரி தேங்காய் எல்லாமே பூசி ஒரு பக்கம் தாக்கினது போகிறோம். இந்த மாதிரி அந்த கரண்டியை நாங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கு போகிற ஹஸ்பண்ட் பசி அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அரைவாசி சுட்ட மாதிரியே இருந்துச்சு. அப்போ சரி சுட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு கறியை கொஞ்சம் சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சப்பாத்தியோடு நான் கறியை கொடுத்திருந்தேன். இந்த கறியோட வெறும் சோத்தையும் சரி சுட சப்பாத்தியும் சரி ரெண்டையுமே சாப்பிட போக்குள்ள சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களுமே இது நைட் டைமில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சப்பாத்தி ஒரு நல்ல ஒரு இதாக தான் நீக்கும் அந்த கறிக்கு. ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டுமே ஒரு 2-3 தின்றவர், அன்னைக்கு 4-5 தின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு கறி ஒன்றை செஞ்சு நீங்களுமே வீட்டில் ஒரு நல்ல பேர் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுவரைக்கும் எங்களோட வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.